Hello everyone, welcome to Way to Trade Tamil. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸாக பார்க்குறோம். 22,609 வந்து ஓப்பன் ஆகுது. அப்போது 22,600 கால் போட்டு எடுக்கிறோம். 600 கால் வந்து அவனோட பெப்பை வந்து சஸ்டெயின் பண்ணுறான் அப்படின்னா அதை விட ஹையர் ப்ரைஸஸ் நோக்கி ட்ராவல் பண்ண போகுது. ஆர்எல்ஸ் வந்து போட்டு வந்து சஸ்டெயின் பண்ணது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுது. இதுதான் சிம்பிள் வே, ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் லாஸ்ட் டேவை கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கு, லாஸ்ட் டேவோட க்ளோசிங் கம்பேர் பண்ணும்போது ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால், ஓகேங்களா? அதாவது கேப் டவுன் 5 மினிட்ஸ் பார் எடுக்கும்போது அப்போது 600 கால் போட்டு எடுக்கிறோம். 600 காலுக்கான பிரேக் ஈவன் என்ன அப்படின்னா கால் அண்ட் போட்டுக்கானது 170.95 அப்படின்றது பிபி. ஒரு இடத்துல லைன் போடுறோம். செகண்ட் கேண்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லெவலை வந்து உடச்சி ரீடெஸ்ட் பண்ணுறோம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிலோவில் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் இண்டிகேட்டிங் ப்ரீமியம் மெல்ட்டிங். ஸோ என்ட்ரி எடுத்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து வராது. ரெண்டுமே பெப்புக்கு பிலோவில் இருக்குது, சிம்பிள், ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் வந்து வராது. ஓகே, ஸ்பாட் என்ன பண்ணுது, அங்கேருந்து கீழே இறங்கி போகுது. இது லைக்லி ஒரு ரேஞ்சு. அந்த ரேஞ்சில் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார் பெருசாக இருக்கா. ஸோ இதுக்குள்ளே ஃபோர் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சம்திங் மூவ் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் நடக்கிற பிரேக் அவுட் ரேட்டஸ் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பார் உடையிறதுக்கு முன்னாடியே யூ கேன் என்டர் இன்டர்னலி, ஓகேங்களா? ஓகே, இன்டர்னலாக வந்து நம்ம உள்ளே வந்து என்டர் வைக்க முடியும். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லோ உடைச்சோம், அதுக்கடுத்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஜஸ்ட்டு ஒரு பிரேக் டவுன் தென் ரீடெஸ்ட், அவ்வளோதான், நத்திங், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கம்யூனிட்டியில் கரெக்டாக வந்து ஒரு 10 மணிக்கு சொல்லிடணும். ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ வந்து ஸ்கேல்பர் வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஆப்ஷன் பிலோ வந்து வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலி ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் வந்து கரைஞ்சிட்ருக்கு. நம்ம இன்னொரு மெத்தட் வந்து பார்ப்போம். ஸோ அதைப்படி பார்த்திங்க அப்படின்னா ஸோ 22,700 புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அவனோட பெப்பு 150.45 அப்படின்றது பெப். ஸோ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் லூஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ மேபி நீங்கள் இந்த இடத்துல அக்ரெசிவாக என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு எஸ்எல் வந்து வாங்கியிருப்பீங்க. தென் இதில் வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்எல் வந்து ரிகவர் ஆகிருக்கும், லாஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரைச்சிட்டோம், ஃபுல்லாக லைன் மேலேயே அரைச்சிருக்கோம். அப்போ நமக்கு சைட்வேஸ் அப்படின்னு தெரியுதுன்னா என்ட்ரியே போடக்கூடாது, ஓகேங்களா? ஓகே, தென் வந்து இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் செகண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கும். அது வந்து எஸ்எல் கொடுக்கல. செகண்ட் இந்த ரேட்டஸில் நீங்கள் மேபி ரீஎன்ட்ரு ஆகிருக்கீங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். அப்போது நமக்கு சைட்வேஸ் அப்படின்றது ப்ரீமியம் பார்க்கும்போதே தெரியும். நம்ம என்ட்ரி போடக்கூடாது, அவையில் தான் நிற்கணும் சைட்லேருந்து, ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 2.7K வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஸ்கேல்பிங் மூவ் மட்டுமே, ஓகேங்களா? ஓகே, ஸோ லைவ் மார்க்கெட்டில் இன்னொரு அனாலிசிஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் லோ வந்து உடச்சிருக்கு. தென் அகைன் இன்னொரு லோ வந்து உடச்சிருக்கு. இந்த இடத்துல லோ வச்சுக்க நல்லா எடுத்து தான் வந்திருக்கு. இப்படி வரோம் அப்படின்னா இதை இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம சாக் கொடுத்தா செல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதாவது நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம் 10 மணி 10 நிமிஷத்துக்கு. என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் கீழே வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நமக்கு லோ வந்து உடஞ்சாச்சு. தென் வந்து லோ வந்து உடஞ்சாச்சு 1 மினிட்டுக்கு மாத்திரம். ஸோ ஏன் அப்படின்னா எஸ்எல்லை மினிமைஸ் பண்ணேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோன் அப்படின்னா திஸ் இஸ் ஜோன். அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து வேகமாக புஷ் பண்ணி இறக்கியிருக்காங்க. அப்போ தட் ஒன் இஸ் வேலிட் ஒன்லி, ஓகேங்களா? ஸோ இம்பேலன்ஸு தென் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு சாப் கொடுக்குது அப்படின்னா என்ட்ரி போடலாம். ஹை வேலிட் பண்ணிட்டு லோ வந்து ஓடியுது. ஜஸ்ட்டு ஒரு பிரேக் டவுன் என்ட்ரி மட்டும்தான், பிரேக் அவுட் என்ட்ரி மட்டும் தான் கிடைக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து அக்ரெசிவ் என்ட்ரிங்க போட்டிருக்க முடியும்.
அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக இருக்க அந்த லோ வந்து டார்கெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் மினிமம் வந்து ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ரன்னிங் மூமெண்ட்டில் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்துருந்த ஒன்று தான். எங்கே ப்ரோ அப்படின்னா 10 மணி 10 நிமிஷத்துக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து எஸ்எம்சி என்ட்ரி, அதுவும் ஸ்கேல்பர் என்ட்ரி மட்டும்தான். ஸோ இதுவும் நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்லி தான் இருக்கணும். இன்றைக்கி வந்து சைட் வேஸுங்க, லைக் சைட் வேஸ் அப்படின்னு வந்து சொல்லிடணும். ரீசன் என்ன அப்படின்னா ஸோ ப்ரீமியம் தான். ப்ரீமியம் மெல்ட் ஆகுது அப்படின்னா என்ட்ரி போட்டிங்கன்னா ப்ராஃபிட் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ எங்கே ப்ரோ சொன்னீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 11 மணிக்கு கேட்டிருந்தாங்க. சைட் வேஸ்ன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? அப்போது என்றைக்கு சைட் வேஸ் அப்படின்னு தெரியுது, ப்ரீமியம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த ப்ரீமியம் தான் பார்க்க போகிறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி இட்ஸ் அ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இன்கேஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு என்ட்ரி போடணும், என்ட்ரி எக்ஸிட் வந்து நான் ஓனாக பண்ணணும் அப்படின்னா இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ரெக்கார்டட் கிளாஸஸ் ப்ளஸ் லைவ் செஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி வந்து பேசிக்ஸ் வந்து ரெக்கார்டடில் கொடுப்போம். ஸோ நம்ம எடுக்கிறது என்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேசிஸில் ப்ளஸ் லாஜிக் பேசிஸில் தான். ஸோ அதுக்கு கூட டேட்டா அனாலிசிஸ் வந்து லைவில் வந்து கொடுப்போம். ஸோ ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் ஃபீ மட்டும்தான். லைஃப் டைம் கோர்ஸ் அப்கிரேட், அதாவது ஒரு டாபிக் வந்து கொண்டு வர்றோம், மீன்ஸ் ஒரு கண்டென்ட் வந்து கொண்டு வர்றோம், நெக்ஸ்ட் இந்த மாதிரி போகுது அப்படின்னா பாரில் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சம்திங் இதை கொண்டு வரோம் புதுசு அப்படின்னா அதை வந்து நம்ம ஃப்ரீயாக தான் கொடுப்போம். ஸோ நோ மோர் ஹிடன் சார்ஜஸ். ஓகேங்களா? ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும், ஒரு சப்போர்ட் வந்து வேணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த டெலகிராம் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.